இது பழைய பேப்பர். அப்பா, இப்ப பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ. தாவேகா பொதுக்குழுவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார் என்கிறார்கள். யார் ஓடினார்? கலைஞர் கைதின் போது நீங்கள் ஓடியது போலவா? வரலாறு பற்றி பேசினால் தாங்க மாட்டீர்கள் என்ற பொங்கியிருக்கிறார். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. விஜய் ரசிகர்களை தற்குறி என விமர்சிக்கிறார்கள். அதற்கு நானும் தகுதியானவன் தான் என முன்னுக்கு வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. 2001 சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் நள்ளிரவில் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டார். மேம்பாலம் கட்டியதில் ஊழல் என சொல்லி கருணாநிதி, அப்போதைய மேயர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் கைதாகாமல் மு.க. ஸ்டாலின் ஓடவில்லை. அவராகவே நீதிபதி அசோக்குமார் வீட்டில் சரணடைந்தார். இந்த வரலாறு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியவில்லை என்றால் பழைய பேப்பரை எடுத்து படித்து பார்க்கலாம். எடுத்தேன் பாரு ஓட்டம் என வடிவேலு சொல்வது போல கரூர் சம்பவம் நடந்ததும் திருச்சி ஏர்போர்ட்டில் ஓடினீர்களே, அந்த வரலாற்றை பின்வரும் தலைமுறை பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவின் இதயம் தாங்குமா?